எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெஸ்ட்டு டைமு, தூங்குகிற டைமு இருந்தாலும் இன்றைக்கி எதுவும் வீடியோ போடலை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போடாமல் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம மொபைலில் பார்த்துட்டு இருக்க சொல்ல ஒவ்வொன்று பார்க்குறோம். என்ன அப்போது வெளிநாட்டில் வாழ்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க? குடும்ப தேவைக்காக வர்றாங்க வெளிநாட்டுக்கு. அவங்களுக்கு பெரிய சம்பளமாக இருந்தால் நல்லது. ஃபேமிலியோடு இருக்கிறவங்க பெரிய சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது, வெளிநாட்டில் இருக்கலாம். சின்ன சம்பளத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பாவம். அவங்க சமையல் அவங்களா பண்ணணும், அவங்க பார்த்துக்கிறணும், சம்பளம் எடுத்து வீட்டுக்கு அனுப்பணும், பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது, எல்லாமே ஒரு சவால் தான். எதுக்கு சொல்கிறேன்டா, இது நம்ம அரசு, நம்ம நாட்டில் உள்ள கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக இருக்கிறத நம்ம கேர் பண்ணி, படிப்பாக இருந்தாலும், அது ஸ்கூலாக இருந்தாலும், காலேஜாக இருந்தாலும், ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும், இப்போ புதுசாக நோய் வருது. என்ன அந்த மாதிரி எல்லாமே நல்லா ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜியாக நல்ல மருத்துவம் கிடைச்சா ரொம்ப உதவியாக இருக்கும். யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. என்ற எல்லா உயிரும் உயிர் தான். பெரிய பணக்காரங்களுக்கு இருக்கிற உயிரும் உயிர் தான், பாமர மக்களுக்கு இருக்கிற உயிர் தான். யாரும் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு யாரும் சந்தோஷப்படாதீங்க. பக்கத்தில் இருந்து கஷ்டப்பட்டாங்கண்டா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உதவுங்க. எல்லா உயிரும் ஒரே உயிர் தான். என்றைக்கு வேண்டாலும் இறைவன் எடுப்பான். உயிர் ஒரே உயிர் தான், ஒரே பசி தான். அது சின்ன எறும்புக்காக இருந்தாலும் சரி, பெரிய கொடீஸ்வரங்களுக்கு இருந்தாலும் சரி. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன்.